வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபெரிவா அருளுரையில் ஸ்ரீ காயத்ரி பற்றி மகாபெரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம். சதா ஏன் காயத்ரி பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், காயத்ரி மந்திரத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று காஞ்சி மகாபெரியவா கேட்டார். சாஸ்திர பிரகாரம் செய்ய வேண்டிய காரியங்களுக்குள் எல்லாம் முக்கியமான காரியம் காயத்ரி ஜபம். ரிக், யஜூஸ், சாமம் என்ற 3 வேதங்களையும் இறுக்கி பிழிந்து கொடுத்த சாரம்தான் காயத்ரி மகாமந்திரம். காயத்ரி என்றால் எவர்கள் தன்னை கானம் பண்ணுகிறார்களோ அவர்களை ரட்சிப்பது என்பது அர்த்தம். வேதத்தில் காயத்ரியை பற்றி சொல்லும் பொழுது காயத்ரீம் சந்தசாம் மாதா என்று இருக்கிறது. சந்தஸ் என்பது வேதம். வேத மந்திரங்களுக்கெல்லாம் தாயார் ஸ்தானம் காயத்ரி என்று இங்கே வேதமே சொல்கிறது. 24 அக்ஷரம் கொண்ட காயத்ரி மந்திரத்தில் ஒவ்வொன்றும் 8 எழுத்து கொண்ட 3 பாதங்கள் இருக்கின்றன. அதனால் அதற்கு திரிபதா காயத்ரி என்றே ஒரு பெயர் இருக்கிறது. காயத்ரியில் சகல வேத மந்திர சக்தியும் அடங்கி இருக்கிறது. காயத்ரியை சரியாக பண்ணினால்தான் மற்ற வேத மந்திரங்களிலும் சித்தி உண்டாகும். மந்திர சக்தி குறையாமல் இருக்க தேகத்தை சுத்தியாக வைத்து கொள்ள வேண்டும். தேகோ தேவாலய பிரக்தோ ஜீவ புரோக்தோ சனாதன. தேகம் ஒரு தேவாலயம். அந்த ஆலயத்துக்குள் இருக்கிற உயிரான ஜீவன் ஈஸ்வர ஸ்வரூபம். ஆலயத்தில் அசுத்தியோடு போகக்கூடாது. அங்கே அசுத்தமான பதார்த்தங்களை சேர்க்கக்கூடாது. ஆகம சாஸ்திரங்களில் தீட்டோடும் தேக அசுத்தத்தோடும் ஆலயத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே மனித தேகம் ஒரு தேவாலயமானால் அதிலும் அசுத்தமான பதார்த்தங்களை சேர்க்கக்கூடாது. வீட்டுக்கும் தேவாலயத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனாலும் ஒரு மூலையிலாவது வாய் கொப்பளிக்கவும் ஜல மல விசர்ஜனத்துக்கும் பகிஷ்டா மாதவிடாய் ஸ்திரீக்கும் இடம் வைக்கிறோம். ஃப்ளாட் சிஸ்டமில் கடைசியில் சொன்னது போய் அனாச்சார மயமாகி விட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஆலயத்தில் கொஞ்சம் கூட இடமில்லை அல்லவா? ஒரு தேசத்தில் வீடும் வேண்டும், ஆலயமும் வேண்டும். அதே மாதிரி ஜன சமூகத்தில் லோக காரியங்களை செய்யும் வீடு மாதிரியான தேகங்கள், ஆத்ம காரியத்தை செய்யும் ஆலயம் மாதிரியான தேகங்கள் இரண்டும் வேண்டும். தேகங்களுக்கு ஆத்மாவை ரட்சிப்பவை தேவாலயத்தை போல பாதுகாக்கப்பட வேண்டிய பிராமண தேகங்கள். வேத மந்திர சக்தியை ரட்சிக்க வேண்டியவைகளாதலால் ஆலயம் போல் அதிக பரிசுத்தமாக அந்த தேகங்கள் இருக்க வேண்டும். மந்திர சக்தியை ரட்சித்து அதனால் லோகத்துக்கு நன்மையை உண்டாக்க வேண்டுவது பிராமணன் கடமை. அதனால்தான் அவனுக்கு அதிகமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. லோகத்தில் மந்திர சக்தியை காப்பாற்றிக்கொண்டு தம்முடைய தர்மத்தை அனுஷ்டிப்பது முதல் கடமை. சம்பாதிப்பது 2வது தான். மந்திர சக்தி என்ற அக்னியை இவன் காப்பாற்றி கொண்டு வந்தால் அது எல்லோருக்கும் க்ஷேமத்தை உண்டாக்கும். லோகத்தில் எவருக்கு கஷ்டம் வந்தாலும் அதை நிவர்த்திக்கும் சக்தி பிராமணனுக்கு மந்திர சக்தியின் மூலம் இருக்க வேண்டும். யாராவது கஷ்ட காலத்தில் வந்து பிரார்த்தித்தால் உனக்கு இருக்கிற சக்தி தான் எனக்கும் இருக்கிறது என்று ஒரு பிராமணன் சொன்னால் அவனுடைய ஜன்மா வீண். மந்திர சக்தியாகிய அக்னி இப்பொழுது பெரும்பாலும் அணைந்திருக்கிறது. பிராமண தேகம் விகாரமாகிவிட்டது. ஆனால் ஒரு பொறி மட்டும் அணையாமல் இருக்கிறது. அதை விருத்தி பண்ண வேண்டும். அந்த நெருப்பு பொறிதான் காயத்ரி. அது பரம்பரையாக வந்திருக்கிறது. ஆகையால் அந்த நெருப்பு பொறியை ஊதி பெருசு பண்ண வேண்டும். சின்ன நெருப்பு பொறி எதற்கும் உபயோகப்படாது. ஆனால் உபயோகப்படுமாறு பெரிசாக்கப்படுவதற்கு அதில் ஆதாரம் இருக்கிறது. ஆகையால் ஞாயிற்றுக்கிழமையாவது பூணூல் உள்ளவர்கள் 1000 காயத்ரி பண்ண வேண்டும். இதுவரைக்கும் அனாச்சாரம் செய்ததற்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம்.
இது போல் மகாபிரிவா அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகாபிரிவா சரணம்.